வகுப்புகளுக்கு கொண்டு வருவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டும் அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சாம்சங்கில் இவ்வளோ பெரிய ஃபோன், அந்த புள்ள ஏன் இந்த வகுப்புக்கு வருது அப்படின்ற எனக்கு தெரியல. நாங்கள் இலவசமாக அதாவது வகுப்புகளுக்கு சென்று செலவழித்து கற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை வழங்குவது. அந்த புள்ள இவ்வளோ பெரிய ஃபோனை கையில் வச்சுருக்கி, சும்மா யோசிச்சு பாருங்க, அதை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் தெரியுமா? இப்படித்தான் நிறைய பிரச்சனைகள் வகுப்புகளுக்குள்ளே வருகின்றன. அது அதிர்ஷ்டவசமாக ஆண்களுடைய கைகளில் இருந்தது, பெண்களுடைய கையில் இருக்கவில்லை. அதை நான் அதிர்ஷ்டவசமாக என்று சொல்லும்போது அதை ஒப்பிடுவதற்காகத்தான் சொல்லுகிறேனே தவிர அது துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை. உங்களுடைய குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன்களை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது தான் சிறந்தது. இந்த வகுப்புகளுக்கு வரும்போது யாரிடத்திலாவது நாங்கள் கையடக்க தொலைபேசிகளை கண்டால் நாங்கள் அதனை வாங்கிக் கொள்வோம், திருப்பி தரமாட்டோம். எங்களுடைய மெம்பர்ஸுக்கு நிறைய ஃபோன் எல்லாம் தேவைப்படுது, அதை வாங்கி அவங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், அதை கொடுத்துருவோம், திருப்பி தரமாட்டோம். யாரும் எங்களோடு கோபித்துக் கொள்ள வேண்டாம், எடுத்தா தரமாட்டோம். அப்போ பேக்கில் போட்டு கொண்டு வராமல் இருக்கிறது தான் பாதுகாப்பா, சரிதானே? ஓகே. அடுத்து ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபார்மை சைன் பண்ணுறதுனால நான் சொல்கிற எல்லா நிபந்தனைகளும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸில் போய் என்ட்ரி போட்டால் நாங்கள் கொண்டு இதை காட்டும், சரிதானே? சரி. வகுப்புக்கு உள்ளே மாணவர்களின் ஒழுக்கத்துக்கு கல்வி நிதியம் பொறுப்பாவது போல வெளியில் அதற்கு பெற்றோர் பொறுப்பாவர். இதுக்குள்ளே இருக்கிற நேரம் நாங்கள் அவர்களுடைய கல்விக்கு பொறுப்பாக இருக்கிறோம். வெளியில் போன பிறகு படிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இங்கே படித்து கொடுத்ததை வெளியில் பிள்ளைகள் உங்களோட வீடுகளில் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்குறது பெற்றவர்களுடைய பாதுகாவலர்களுடைய கடமை, சரிதான்? அடுத்து, அழைப்பு விடுக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றார் வருகை தராத விடத்தும் பிள்ளைகள் வகுப்புகளிலிருந்து நீக்கப்படுவார்கள். சில பெற்றவர்கள் என்ன செய்வார்கள், இதனை கவனத்திலே கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டா நம்ம போகணுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய சில பெற்றவர்கள் இருக்கக்கூடும். அப்படி இருந்தால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்கும். நாங்கள் வகுப்புகளிலிருந்து அவர்களை நிறுத்தி விடுவோம். நோன்பு காலங்களில் சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களும் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 12:30 வரை வகுப்புகள் நடைபெறும். நோன்பு காலங்களில் சனி ஞாயிறு 2 நாள்லையும் நடக்கும். ஏன்னா ஒரே நாளில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்துறதுனால ஒரே நாளில் எல்லா பாடத்தையும் படிக்கிறாங்க. நோன்பு காலத்தில் ஒரு சலுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரே நாளில் நடத்தியிருக்கலாம். அவர்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கிற காரணத்தினால தான் 2 நாட்களாக நாங்கள் பிரித்து 2.5 மணித்தியாலங்களாக அதனை ஆக்கியிருக்கிறோம். சில பேர் எங்களுக்கு சில சஜஷன்ஸ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், நோன்பு காலத்திலே பாடசாலைகளே நடத்தப்படுவதில்லை, வகுப்புகளை ஏன் நடத்துகிறீர்கள்? ஆனால் நோன்பு காலங்களிலே குழந்தைகளுக்கு மூளை நன்றாக வேலை செய்கிறது மற்ற காலங்களை விட என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு பிடிச்சிருக்கிற நேரம் மூளை நல்லா வேலை செய்யுமாம். அப்போ மூளை நல்லா வேலை செய்கிற நேரம் தான் புள்ள படிக்கணும் இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம், லீவு கொடுத்து வீட்டில் வச்சிருக்கோம். அந்த புள்ள அந்த மூளையை நல்லா யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் மூளையை என்ன செய்கிற இல்லை, யூஸ் பண்ணுறே இல்லை. இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை. அடுத்து, நோன்பு காலங்களில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் சமூகம் தந்து 2வது நாள் சமூகம் தராத விடத்தும் மாணவர் வகுப்புகளிலிருந்து நீக்கப்படுவார். நோய் காரணம் இல்லாமல் இருந்தார். நோய் என்கிற காரணம் இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் 2வது நாள் வராமல் விட்டாலும் என்ன செய்வோம், அவர்களை நாங்கள் வகுப்புகளிலிருந்து நிறுத்தி விடுவோம். இப்போ நான் கேட்குறேன், இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், நிப்பாட்ட போகிறோம் தான் சொல்கிறோம். ஏன் அதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கு. இதை எல்லாத்தையும் சலுகைகளாக சில பேர் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். அந்த சலுகைக்குரிய சகல வழிகளையும் அடைப்பது தான் இந்த நிபந்தனைகளுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்திலே ப்ரொடக்டிவ் முஸ்லீம் ஃபவுண்டேஷனுடைய இன்னொரு சின்ன அறிவித்தல் இருக்கிறது. இது போன்ற ஒரு குறிப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த குறிப்பிலே எங்களுடைய ட்விட்டர் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் உங்களுடைய குழந்தையின் கல்வி நிலைமை, அதுபோன்று எங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், அது மட்டுமல்லாமல் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நல்ல உபதேசங்கள், இப்படி உங்களோடு எங்களுடைய தொடர்பினை இன்னும் இறுக்கமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு ட்விட்டர் சேவையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு குறிப்பு உங்களுக்கு கையில் கிடைக்கும். அந்த குறிப்பு கிடைக்க பெறுபவர்கள் அநேகமாக டயலாக், மொபிடெல், எட்டிசலாட் போன்ற அந்த கனெக்ஷன்களில் மட்டும்தான் அது வேலை செய்யும். PMF SMS என்று டைப் செய்து இடைவெளி விட்டு ஃபாலோ என்று டைப் செய்து, முதலிலே ஃபாலோ என்று டைப் செய்து
LLOW என்று டைப் செய்து அதன் பிறகு PMF SMS என்று இடைவெளி விட்டு டைப் செய்து 4044க்கு அனுப்புனீங்க என்று சொன்னால் எங்களுடைய செய்தி சேவை என்ன செய்யும், இயங்கும். அதற்கும் ஒரு குறிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த குறிப்பில் இருப்பது போன்று நீங்கள் அதனை செய்து கொள்வது மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று நாம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைவுக்கு முன்னர் ஒரு சிறிய அறிவித்தலும் இருக்கிறது. கடந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய பெறுபேறுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக நாம் ஒரு விசேட வகுப்பினை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். அது 3 மாதங்களுக்கானது. அந்த வகுப்பிலே இஸ்லாமிய பயிற்சியும் ஆங்கில பேச்சு பயிற்சியும் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு சனிக்கிழமைகளிலும் ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பராயிமுல் ஈமான் கலாசார நிலையத்தின் ரெசபய வீதியிலே இருக்கின்ற கிளையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெமட்டோகுடையிலே அந்த வகுப்புகளுக்கும் மாணவர்கள் சமூகம் தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வகுப்புகளுக்கு வராத சில மாணவர்கள் கூட ஓலெவல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அந்த வகுப்புகளுக்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இதுபோன்ற நிறைய திட்டங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த ஒரு அமலும் குறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அதனை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற நல்லமல்களுக்கு இறைவனிடத்திலே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்கிற அடிப்படையின் கீழ் நாங்கள் அதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கராத் ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்பை வழங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய 2 மாணவர்களுக்கும் ஒரு விசேட பரிசினை நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம். அந்த பரிசினை வழங்குவதற்காக ப்ரொடக்டிவ் முஸ்லிம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் சகோதரர் ஃபவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கராத்தோதிய மாணவன் MNA ரிஃப்கி அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஒத்துழைப்பு நல்குவதற்காக சகோதரர் ZAM ஃபவாஸ் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். பரிசிலை பெறுவதற்காக மாணவன் MNA ரிஃப்கியை அழைக்கின்ற அதே வேளையில் எங்களுடைய பிரதம அதிதி அஷேக் MHM ஜமீல் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசினை அவர்களுடைய கரங்களால் வழங்கி வைப்பதற்காக. கிராத் ஓதிய மாணவன் MNA ரிஃப்கி அகில இலங்கை ரீதியிலே நடத்தப்பட்ட கிராத் போட்டியிலே 8ஆம் இடத்திலே, அகில இலங்கை என்று சொல்லுகிற போது இலங்கையில் இருக்கின்ற எல்லா காரிமார்களும் வந்து போட்டியில் ஈடுபடுகின்ற ஒரு இடத்திலே தன்னுடைய இடத்தை 8வது இடமாக பதிவு செய்து கொண்ட அந்த மாணவர் அவர் 1ஆம் இடத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதே நேரத்திலே மொழிபெயர்ப்பினை ஆங்கிலத்திலே வழங்கிய மாணவன் M ரிஷாஃப் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜஸாக்குல்லாஹ். இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்கான நேரம். வழமையாக நாங்கள் இந்த விழா நிறைவு பெற்ற பிறகு மாணவர்களை அவர்களுடைய வகுப்புகளுக்கு கொண்டு சென்று ஆசிரியர்களோடு ஒரு தொடர்பினை ஏற்படுத்துவோம். அந்த நிகழ்வினை நாங்கள் இன்று செய்யவில்லை. வேறு சில அலுவல்களிலே நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய காரணத்தினால், எனவே இன்று வந்திருக்கின்ற மாணவர்கள், பதிவு செய்து கொண்ட மாணவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திலே எதிர்வரும் வாரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே சரியாக வகுப்புகளுக்கு வந்து சேர வேண்டும். நீங்கள் நேரகாலத்தோடு வந்து சேர்ந்தால் நேரகாலத்தோடு பாடங்களை ஆரம்பிப்பது சுலபமாக இருக்கும். ஆசிரியர்கள் அவர்களுடைய நேரத்துக்கு அங்கே வந்திருப்பார்கள். எனவே தயவு கூர்ந்து அந்த பணியிலே
எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றார்களும் அதே நேரத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் நேர காலத்துக்கு வந்து சேருவதற்கு சில பெற்றார் அவர்கள் வகுப்புகளுக்கு வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்து இதையும் செஞ்சுட்டு போ என்று சொல்லுகிற அந்த நிலைமைகள் இருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் நான் நினைக்கிறேன் பெற்றோர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த வருடத்திலே ஓலவல் செய்யும் வரை அவர்களை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பணிகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து படிப்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியுரை வழங்குவதற்காக ப்ரொடக்டிவ் முஸ்லிம் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினரும் எங்களுடைய உதவி பொருளாளருமாகிய காரி MHM ஹுதரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். வல்லவன் அல்லாவின் துணையோடும் பெரியோர்களின் ஆசியோடும் பெற்றோரின் முழு மனதுடன் கேட்கப்பட்ட துவாவுடனும் நிர்வாக சபையின் முழு ஒத்துழைப்புடனும் இந்த வினைத்திறன் மிக்க முஸ்லீம் மன்றத்தினால் நடத்தப்பட்டு வந்த இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பாடங்களை மிகவும் வெற்றிகரமாக 2 வருடங்களை நடத்தி முடித்துவிட்டு 3வது வருடத்தின் ஆரம்ப நிகழ்வினை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி முடித்ததை இட்டு முதலில் படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எமது அன்பான அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வை அழகுபடுத்துவதற்கு வருகை தந்துள்ள முஸ்லீம் சமய கலாச்சார பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜனாப் MHM ஜமீல் அவர்களுக்கு எமது மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது நிகழ்வுகளை அழகுற நடைபெறுவதற்கு இடத்தை ஒதுக்கி தந்த கலாநிதி டாக்டர் பதியுதீன் மாமூத் கல்லூரியின் அதிபர் ஜனாப் ஹாஜி சார் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஆசிரியர் குலாமுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது அழைப்பின் பேரில் வருகை தந்து எங்களை மகிழ்வித்த சகோதர சகோதரிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு மாணவ மாணவிகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக 2 வருடங்களை அழகாக சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு 3வது ஆண்டின் ஆரம்ப விழாவினை பல சிரமங்கள் மத்தியிலும் எம்மோடு இணைந்து பல வழிகளிலும் உதவிகள் புரிந்த நலன் விரும்பிகள், அத்தோடு இந்த மன்றத்தின் தலைவர், செயலாளர், நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் இந்த மன்றத்தின் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கிறேன் அமைதியாக நீங்கள் கலைந்து செல்லலாம். அதற்கு முன்னர் உங்களுக்கு ஏதும் தெளிவுகள் தேவை என்றால் எங்களுடைய உறுப்பினர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். அவரிடத்திலே அந்த தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். சுபஹானக்கல்லாஹும்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தந்திருக்கும். அந்த ஃபார்மை உடனே ஃபில் பண்ணி இப்போ எங்களுக்கு தரணும். அதே நேரம் மாணவ மாணவியர் பாடசாலை சீருடையுடன் தான் வகுப்புகளுக்கு வர வேண்டும். சீருடை இல்லாமல் வருபவர்களை நாங்கள் வகுப்புகளுக்கு அனுமதிப்பதில்லை. இது சாதாரணமாக எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மீண்டும் அதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வாத்தூபு இலைக்.